நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னி லக்கணம் கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர உங்களுக்கு பாதக ராசியான மீன ராசியில் உங்களுடைய தசாபுத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் அங்கு உள்ள மீனராசியில் உள்ள நட்சத்திர சாரத வடிவில் எந்த நட்சத்திர சார வடிவில் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி பலன் அளிக்க போகிறாரு அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் கன்னி லக்கணம் கன்னிராசிக்காரர் தான் இந்த பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாது. கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்குமானால் இந்த பதிவுகள் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். 100% பதிவு ஒத்து வரும். இந்த புத்தி இந்த தசா புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 குடையவன் 8 குடையவன் தசா புத்தி ஆகும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தசாபதி கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசையோட கால அளவு 7 ஆண்டு வரை இந்த செவ்வாய் திசையானது உங்களுக்கு செயல்பட்டு இருக்குங்க. அது செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 மாதமும் 27 நாட்கள் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட லக்கணத்திலேருந்து கன்னி லக்கணத்திலேருந்து எண்ணி வர 7ஆம் இடமான மிதன ராசியில் இந்த நட்சத்திரம் இருக்கு பார்த்துருவோம். அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குங்க? பூரட்டாதி 4ஆம் மாதம் இருக்கும், உத்திரட்டாதி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இவர் இருந்து தசாபதினா என்ன பலனை கொடுப்பார்? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? அங்கே 7 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ 7 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்படுறாங்க. 7 4 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்பட்டு இப்போ இந்த தசாபதி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து சூதானமாக முயற்சி பண்ணுறது மிக கால சிறந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வடிவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலத்துறதுக்கு உங்களுக்கு உண்டான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கலத்தரம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீ உயர்ந்த நான் உயர்ந்தனா கருத்து வேறுபாடுகள் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தன்மை கொடுத்துரும். என்ன தான் புஷ்கர மாதம் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உங்களுக்கு சண்டை வரதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற சண்டை தான் வருங்க. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா வீடு வேணும்பிங்க, சில வீடு வேண்டாம்பிங்க, வண்டி வேணும் வண்டி வாங்கின வேண்டாம்பிங்க. இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன இக்குகள் பிரச்சனைகள் வரும். பார்த்து உசாராக சூதனம் வரப்போது நல்லதுங்க. என்ன தான் ஆட்சியை நோக்கி போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூட 8 கூடையனா போய் 4 7 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்பட்டு அவர் தசாபதி நடத்துகிறார். அப்போ நம்மளுக்கு களத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு வீடு வாசலுக்கு உண்டான ஒரு அமைப்பு என்ன பண்ணுவாங்க? ஒன்று இடம் மட்டும் இடம் மாறுவாங்க, ஊர் விட்டு ஊர் இப்படி போகலாம். அது கூட பிரச்சனையை கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்து சூதானமாக இருப்பது நல்லதுங்க சார். அது இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். உத்திரட்டாதி சாரத்தில் உங்களுடைய செவ்வாய் பகவானாக தசாபதிநாதனாகிய 3 8 கூடையவன் சேர்ந்து தசாபதி என்ன பலன் கொடுப்பாருங்க? அப்போ 7ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 7 சம்மந்தப்படுது, 5 6 சம்மந்தப்படுது, 3 8 சம்மந்தப்படுறாங்கங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமுதாயத்தில் இது வரைக்கும் நீங்கள் பயணிச்சிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குழந்தைங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றுறது, உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு நீ இடம் விட்டு இடம் மாறுறது, ஒரு வளர்ப்பு தாய்க்கு இடம் விட்டு இடம் மாற்றுறது, ஒரு தாய் மாமன்கிட்ட சின்ன சின்ன இக்குகள் பிரச்சனைகள் கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இடையோர்கள் பிரச்சனை கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்து கொஞ்சம் இது பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 கூட 7 5 6 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்பட பார்த்தீங்கன்னாக்கா கலத்துறதுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் விட்டு கொடுத்து போயிடணுங்க. அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாக இருந்தால் கணவர் சேர்ந்த குடும்பத்தார்கிட்டையும், ஆணாக இருந்தால் பெண் சேர்ந்த குடும்பத்தார்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் ரொம்ப காலம் சிறந்ததுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா வலி வேதனை பிரச்சனையே இந்த மாதிரி சம்பவங்களை கொடுத்துருங்க. வீண் பிரச்சனை சங்கடத்தை கொடுத்துருங்க. ஓகேங்களா? வீண் டேஷன் கோர்ட்டுன்னு போகிற மாதிரி ஆகி போயிடும். அது எந்த ஒரு வண்டி வாகனமோ வீடு சம்மந்தப்பட்டதோ நம்மளுக்கு சுகசான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனையை மாட்டி விட்ருங்க. கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. சின்ன சின்ன இக்குகளும் பிரச்சனைகளும் நெருப்பு காயமோ புண்ணுகளும் இப்படி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் உசாராக சூதனமாக இருக்கலாங்க. கொஞ்சம் காயங்கள் ஏற்படும். எவ்வளோ சொல்லலாங்க? அடுத்த கடத்துக்கு போயிடும். அடுத்து அங்கே என்ன இருக்குது? ரேவதி சாரம் இருக்குங்களா? அப்போ ரேவதி சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதனாகிய 3 8 கூடையவன் அங்கேருந்து என்ன பயணிச்சு என்ன பலன் கொடுக்குறாரு பார்ப்போம். அப்போ 7ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 7 சம்மந்தப்பட்டு 1 10 சம்மந்தப்பட்டு 3 8 அங்கே சம்மந்தப்படுது. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோன்னா படிப்பு ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாற்றுவோம். இல்லை படிப்பில் ஏதோ ஒரு கேள்விகள் மாறும். அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறோம்னா தொழில் பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாற்றுவோம்.
இல்லைன்னா வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால ஒரு பயணம், அதனால ஒரு விரயம், அதனால ஒரு செலவினம், இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் ஒரு அமைப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ சின்ன இக்குகள் நம்மளுக்கு வரதான் செய்யுங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 கூட 10 கூட 1 10 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்படுது. அப்போ நம்மளுக்கு ஊரு டு ஊரு, மாவட்டத்துக்கு மாவட்டம், ஏரியா டு ஏரியா தான் தொழில். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அப்படி காய் நவுத்தி லெவலாக கொண்டு போயிட்டு லெவலாக பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா லெவலாக போயிட்டு இருக்கலாங்க. இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலாம். அது டைம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பயணிச்சு போய் சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.